வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷ்ணபாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்திலே மிகவும் பழமையான இடம்னு கருதப்படுற கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையத்தை தான் இன்றைக்கி போயிட்டு பார்க்க போகிறோம். அங்கே ஒரு அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கீழடியுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் தொன்று தொட்டு வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக பலவிதமான யூஸ் பண்ணப்பட்ட பொருட்களை இங்கிருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அதை வகைப்படுத்தியும் வச்சுருக்காங்க. இங்கே கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டு குட்டி குட்டி பில்டிங்ஸ் கட்டி அதுக்குள்ளார எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணதை மனிதர்களுக்கு, அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிகிற விதமாக அதுக்கு டிஸ்பிளே ஐட்டம்ஸ் போட்டு அதோடைய ஃப்யூச்சர்ஸ், மார்ஃபாலஜிக்கல் ஃப்யூச்சர்ஸ், எப்போ எந்த காலகட்டத்தில் அது இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு சான்றுலாம் கண்டுபிடிச்சி அந்த ப்ரூஃபு எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா வெல்கமிங்காக இருந்துச்சு. பழைய கால தமிழ்நாட்டில் இருக்க பில்டிங் ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்குது. இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கே வெளியே போட்டிருக்காங்க. அடல்ட்ஸ் எல்லாருக்குமே 15 ரூபா. ஃபோன், கேமரா அதுக்கெலாம் தனியாக ப்ரைஸ் கிடையாது. பட் நீங்கள் கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ணணும், ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும்னா அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே கீழடி இந்த ஒரு பிளேஸ் பற்றின என்னென்ன கட்டுரைகள் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, இதோடைய சிறப்பு அம்சங்களை விளக்குற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா உள்ளே போன உடனே ஒரு ஆம்பி தியேட்டர் இருந்துச்சு. அதில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தாங்க. நம்மளுடைய தமிழர்களை பற்றியும் அந்த வரலாற்று பற்றியும் இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை பற்றியும் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்களே விளக்கம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் நமக்கு முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே மொத்தமாக 4 பில்டிங் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற பில்டிங் நீரும் நிலமும், அதாவது நம்ம அந்த தொன்று தொட்டு காலத்தில் எந்த வகையான நிலங்கள் இருந்துச்சு, அங்கே நீர், அதை பற்றின விளக்க சொல்கிற மாதிரி இருக்க, அது போக அந்த டைமில் யூஸ் பண்ணப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கண்கூடாக இது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி இங்கே நடுவில் தமிழர்களுடைய வீரத்துக்கு பறைசாற்றுற மாதிரி இருக்க எருதையும் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தமிழர்கள் நிலங்களை மொத்தமாக 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த 5 வகையான நிலப்பரப்பில் எந்த விதமாக வாழ்ந்தாங்க, அங்கு என்னென்ன ஐட்டம்ஸ் பயன்படுத்தி அவங்களுடைய கற்காலத்திலிருந்து அடுத்து ஸ்டோன் ஏஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்ப என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க, அதை பற்றிலாம் இருக்குது. செகண்டாக நம்ம செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் அந்த செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சோம். அங்கேயுமே நம்ம கண்ணு கெட்டின தூரத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சுட்ட மண், சுடாத மண் வச்சு செஞ்சது, அந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அது அவ்வளோ பழமையானதுன்ற பார்க்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே கண்ணாடி பொட்டியிலுள்ள தான் சேஃபாக பத்திரமா வச்சுருக்காங்க. அதோடைய சிறப்பு அம்சங்களை எல்லா இடத்துலையுமே எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்குறப்ப நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு மாடர்னைசேஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தின ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே இதெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள். அது போக இது தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பெருமையும் நமக்கு கிடைக்குது. அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் வீக் டேயில் போனீங்கன்னா டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 AM-லேருந்து 6 PM வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவே வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா 10 AM-லேருந்து 7 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இது வீக்கெண்டில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. வீக் டேனா இன்னுமே கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். அடுத்ததாக நம்ம என்ட்ராக போகிற இடம் பார்த்திங்கன்னா ஆடையும் அணில் கலன்களும். நமக்கே தெரியும், ஒன்ஸ் ஸ்டோன் ஏஜ்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்னைசேஷனுக்கு வர்றப்ப தான் நம்ம ஆளுங்க ஆடை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே மர இலைகள், சருகுகள் அதை வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஆடைகள் பற்றின கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ்லேயே நிறைய கேட்டகரி வச்சுருந்தாங்க. அது போக ஸ்டோன் ஏஜில் பயன்படுத்தின இரும்பு, அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ்லேருந்து அயன் ஏஜுக்கு மாறுறப்ப அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ஆயுதம்ஸ் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. ஸோ லிஃப்ட் வசதியும் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 6 பேர் அந்த லிஃப்ட்டில் போய்க்கலாம். இதுதான் அந்த லிஃப்ட்டு. நாங்களும் இதை யூஸ் பண்ணோம். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது.
இந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் மணிகள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அதை பற்றின ஒரு விளக்கப்படமும் அதுக்குண்டான மாதிரிகளும் சிலது வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கே பாசி மணி, ஊசி மணி அந்த மாதிரி தான் இருந்தது. பட்டு ஸ்டில் அதோடைய ஏஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையானது. இங்கே நாங்கள் அந்த விளக்கப்படத்தில் பார்க்குறப்ப தமிழர்களுடைய ஏஜ் வந்து சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஆதாரம் அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம இப்போ இயர்ஸ் கணக்கில் முன்னாடி இருக்காங்க அப்படின்ற ஸ்டேஜில் வர்றப்ப இந்த மணிகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே எல்லா பிளேஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பீப்புள் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பற்றின கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சர்வீஸும் வந்து நல்லா பண்ணாங்க. லைக் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக ஆளுங்களை போட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கும் இல்லைனா கைட் பண்ணுறதுக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி பால்கனியும் வச்சுருந்தாங்க. நின்று பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த ஊர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் சரௌண்டிங். அதே மாதிரி இங்கேருந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். கீழே வந்தோம்னா உட்கார்றதுக்குமே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கடந்த மார்ச் மாதம் ஐ திங்க் ஓப்பன் பண்ணார் நம்ம ஹானரபிள் சிஎம். அதுக்கப்புறமா இவ்வளோ 9 months கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் இப்போ போகிறப்ப. அப்போயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய வீடு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி திண்ணெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலத்து வீடெல்லாம் நம்ம பார்க்குறப்ப திண்ணை வந்து ரொம்பவே கம்மி. பட் இங்கே வந்து எல்லாமே திண்ணை வச்சு நல்லா குளிர்ச்சி விட்ற மாதிரி அந்த பிளேஸ் இருந்துச்சு உட்காரப்பவே. அடுத்து வந்து கடல் வழி வாணிபம், அதுக்கப்புறமா கமர்ஷியலைசேஷன் அதெல்லாம் வந்து அதை பற்றின சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இது உள்ளே வந்தோடனே ஒரு போட்டுடைய ஒரு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த காலத்தில் பயன்படுத்தின நாணயம் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாணயம் வச்சுருந்தாங்க. ரோமானிய நாணயம், ஆங்கிலேயர்களுடைய நாணயங்கள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு கண்ட்ரிலிருந்து ட்ரேடு பண்ணுறப்பையும் காமர்ஸ் பண்ணுறப்பையும் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அது எல்லாமே வச்சுருந்தாங்க. நாணயம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க முடியல நம்மளால். பட்டு ரியலாக போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து விதவிதமாக இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் பெருசாக. மேக்ஸிமம் புக்ஸில் பார்த்துருப்போம். பட்டு ரியலாக போய் பார்க்குறப்ப ஓகே இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து திண்ணையில் உட்காந்து அந்த ஃபீலை வந்து அனுபவிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெளியே போனோடனே கடைசியாக 4வது பில்டிங். இந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரமிப்பாக நல்லா இருந்துச்சு மற்ற பில்டிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. இதோட விஷுவலைசேஷன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டோடைய ரெப்ரசன்டேஷன் இங்கே வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸ்லேருந்து தான் இப்படி தான் வந்து தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் இந்த பில்டிங்கோடைய காட்சியை பாருங்கள். அந்த காலத்து பில்டிங் அந்த மாதிரி டைப்பில் வச்சுருக்காங்க. இது கடைசியாக லைஃப் ஸ்டைல் பற்றின கண்டென்ட் இதில் இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுலே பெரிய பில்டிங் இது தான். அதே மாதிரி சாம்பிள்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கிற ஐட்டமும் இந்த பில்டிங் தான். இது வந்து உள்ளே என்ட்ரானோடனே நடுவில் மதில்லாம் வச்சு உள்ளே உட்காந்து அந்த பழைய காலத்து வீடு செட்டப்பில் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளே போனோடனே ரைட்டில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபேஸஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அது போக அந்த காலத்தில் என்னென்ன டைப் ஆஃப் கேம்ஸ்லாம் விளையாடிருப்பாங்க, அது ரிலேட்டடாக இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, சாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இது போக டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்னு நான் சொல்கிறப்ப என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஆளுபுடி ஆட்டம், அது மாதிரி தாயம், அதே மாதிரி உருட்டுக்கட்டை இது ரிலேட்டடான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அது போக ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியும் வச்சுருந்தாங்க அந்த டிவைஸும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் போயிட்டு நின்றோன்னா அங்கேருந்து எப்படி விஷுவல் இருக்கும் அதெல்லாம் வந்து தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைனாலும் அதோடைய எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இந்த தாயக்கட்டைகள் அப்புறம் உருட்டுக்கட்டைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே கட்டையில் தான் இருந்துச்சு. சிலது வந்து அயனில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோகிராம் டைப்பில் ஒரு ஃபேனை ஓட விட்டு அதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸை காமிச்சு கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது சின்ன பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கும். கொஞ்சம் வியப்பாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது.
இதுதான் நான் சொன்ன அந்த டிஜிட்டல் இன்டர்ஃபேஸு. இது பக்கத்துலேயே வந்து விஆர் ஹெட்செட் வச்சு ஒருத்தங்க வந்து அதுக்குண்டான கைடன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க டர்னில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதில் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, சாம்பிள்ஸு. அதை நம்ம வந்து 3D மாடலில் எல்லா சைடும் நம்ம வந்து திருப்பி பார்த்துக்கலாம். மேபி நம்ம கண்ணாடியில் வச்சுருக்கனால டேரெக்டாக ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், எல்லா சைடும் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு கியாஸ்க் இருந்துச்சு. அதில் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய நேமை வந்து இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம்ல, அதில் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழின்னு சொல்லப்படுற முதல்ல தமிழுடைய எழுத்து வடிவம் பெற்றப்ப எப்படி எழுதுவாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபன்னாகவும் இருந்துச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் இதை சொல்லுவேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.